ஐம் அனிதா தேட் பிகாம் ஜி வெங்கடசாமி நாயுடு காலேஜ். எனக்கு கொடுத்துருக்குற டாபிக் என்ன, ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரைட்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். ஆண்டர்ப்ரனரோட இன்ட்ரொடக்ஷன் என்ன, செட் ஆஃப் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறவங்க தான் ஆண்டர்ப்ரனர். அதில் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரைட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் டேக்கிங். ரிஸ்க் டேக்கிங்னால் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வில்லிங்னஸோடு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ணுறது தான் ரிஸ்க் டேக்கிங். யுனோவேஷன்னால் நிறைய க்ரியேட்டிவிட்டி அப்புறம் நியூ ஐடியாஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ணுறது இனோவேஷன். அப்புறம் பேஷன். ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு சில நெறிமுறைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் பின்பற்றி நம்மளோட பிஸ்னஸ் ஐடியா இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நெட்வொர்க்கிங்னால் நம்மளோட பிஸ்னஸ் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து நெட்வொர்க்கிங் முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. அடாப்டபிலிட்டினால் நம்மளோட சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிஸ்னஸோட பிளான்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் செல்ஃப் மோட்டிவேஷன்னால் இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த பிஸ்னஸில் ரன் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது தான் செல்ஃப் மோட்டிவேஷன். அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டினால் நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிஸ்னஸோட பிளான்ஸ் அப்புறம் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக்ஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸ் வந்து கரெக்டான டைமில் நம்மளோட எஃபெக்ட்ஸை போட்டோம்னா ஈஸியாக அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். லீடர்ஷிப் அப்படின்னா லீடர்ன்ற வந்து மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்கணும். இன்ஸ்பயராக இருந்து அந்த பிஸ்னஸ் மற்றவங்கள வழி நடத்தி அந்த பிஸ்னஸில் உள்ள கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்து ஒரு முக்கியமான கெப்பாசிட்டி. அந்த ஸ்ட்ராட்டஜி திங்கிங் மூலம் நம்ம வந்து பிஸ்னஸை ரன் பண்ணி ஈஸியாக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னால் ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி அதை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்குள்ள கெப்பாசிட்டி வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா எந்த ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷனையும் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்கணும். அப்புறம் கண்டினியூஸாக நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கலாம். க்ரியேட்டிவிட்டினால் பிஸ்னஸை தவிர்த்து அவுட் சைட் ஆஃப் பாக்ஸில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி திங்கிங் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஸ்கில்ஸு ஃபங்க்ஷன்ஸு அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து கோல்ஸ் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்கலாம். அப்புறம் கன்க்ளூஷன் வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் நாலேஜ் அப்புறம் நம்மளோட டேலண்ட் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறது தான் இதோட ஓவரால் கன்க்ளூஷனாக இருக்குது.